நம்மளோட சென்னை இல்ல தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஃப்ரெஷரா இருந்தான்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளா இருக்கீங்க, இல்ல உங்க ஃபேமிலில ஒரு ஆள் இது மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்திருக்காங்கன்னா, அசென்ச்சர் அப்படின்னு சொல்ற ஐடி கம்பெனில சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. டீட்டெயில்ஸ் என்னென்னன்னு சொல்லி நான் ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க இவங்க எடுக்கிறது வந்து ஃப்ரெஷர்ஸ் எடுக்குறாங்க. ஆனா, ரொம்ப சிம்ப்ளிஃபைடு ப்ராசஸ். கொஞ்சம் இன்டர்வியூ கிளியர் பண்றதும் சாதாரண விஷயம் கிடையாது. நிஜமாலே திறமை இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். ஆனா, உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க நிஜமாலே திறமையா இருக்காங்க. இல்ல ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்காக ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இன்ஃபர்மேஷன் நான் ஃபுல்லா சொல்றேன். மறக்காம வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எலிஜிபிலிட்டி ப்ராசஸ். அதாவது எப்போ வந்து இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனி இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட். அதாவது எந்த வருஷம் நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, 2025, 2024, 2023, 2022, 2020ல நீங்க முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக், எனி ஆல் பிரான்ச்சஸ். அதாவது நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இசிஇ, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் எது முடிச்சிருந்தாலும் அந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எம்இ, எம்டெக்ல எந்த ஒரு பிரான்ச்சஸ்ல இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். எம்எஸ்சி ஆல் பிரான்ச்சஸ் கேன் அப்ளை. எம்சிஏ நீங்க எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் அந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இன்டிகிரேட்டட் டியூவல் டிகிரி ப்ரோக்ராம் பிஇ பிளஸ் எம்இ முடிச்சிருக்கீங்க, இல்ல பிடெக் பிளஸ் எம்டெக் முடிச்சிருக்கீங்க, பிஇ பிடெக் பிளஸ் எம்எஸ் முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல ஒன்லி ஃபுல் டைம் எஜுகேஷன் மட்டும் தான் நீங்க பண்ணியிருக்கணும். நான் பார்ட் டைம்ல பிஏ பண்ணியிருக்கேன், பார்ட் டைம்ல எம்இ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு நாட் எலிஜிபிள். ஸோ பார்ட் டைம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அண்ட் டிப்ளமா ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டாங்க. கேண்டிடேட் ஷுட் நாட் ஹேவ் மோர் தென் 23 months ஆஃப் ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்காங்க. அதாவது நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண மச்ச இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மச்ச உங்களுக்கு எந்த ஒரு பேக்லாக்கும் இருக்கக்கூடாது. அதாவது அரியர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் பேக்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. There should be no gap during the candidate current relevant higher degree. Candidate should complete the relevant degree in the stipulated duration. அதாவது பிஇ பிடெக்னா நீங்க 4 இயர்ஸ்க்குள்ள முடிச்சிருக்கணும். டியூவல் டிகிரி எடுத்து பண்றீங்க. அதாவது காம்பினேஷன் ஆஃப் பிஇ பிளஸ் எம்இ அப்படின்னு சொல்ற ஒரு சில காலேஜ்லாம் அது தராங்க. அதுக்கு வந்து 5 இயர்ஸ்க்குள்ள நீங்க முடிச்சிருக்கணும். Candidate should not appear for any Accenture recruitment in the last 3 months. அதாவது லாஸ்ட் 3 monthsல நீங்க முன்னாடியே வந்து அசென்ச்சர்ல அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா திருப்பி நீங்க அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து எலிஜிபிலிட்டிக்கான ஒரு கைட்லைன். அடுத்து ப்ராசஸ்க்குள்ள என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ப்ராசஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராசஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அசென்ச்சர்ல என்னென்ன ப்ராசஸ்லாம் வச்சுட்டு உங்கள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றது தான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஜாப் ரோல் என்னன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். ஜாப் ரோல் சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஹையர் பண்ணுவாங்க. அப் டு 2025 பாஸ் அவுட். மேனேஜ்மெண்ட் லெவல் 12. ரோல் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுல வந்துட்டு என்னென்ன ரோல் ஓவர்வியூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்துட்டு டெக்னாலஜி ஆஸ்பெக்ட்ல நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வெர்பல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும். ஸோ கோட் டு டைம், அதாவது குவாலிட்டியா நீங்க வேலையை எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அடுத்து வந்து ப்ராசஸ், என்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க சப்போஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் இன்விடேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. மார்க் அசஸ்மெண்ட்ல 20 minutes ஆஃப் மார்க் அசஸ்மெண்ட். அதுல வந்து நீங்க ப்ராப்பரா உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். 40 minutes வந்து உங்களோட கம்ப்ளீட்லி பிஹேவியர் அண்ட் காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் பண்றாங்க. பிஹேவியர் அசஸ்மெண்ட்ல உங்களோட பர்சனாலிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட்ல உங்களோட மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் 2 டெக்னிக்கல் அசஸ்மெண்ட். டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்ல உங்களுக்கு 45 minutes வந்து கம்ப்ளீட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. காமன் அப்ளிகேஷன் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். இதுல வந்து மெயினா வந்துட்டு உங்களுக்கு இருக்க அசஸ்மெண்ட்ல இந்த 4 அசஸ்மெண்ட்ல டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் வந்து 2வது ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் கோடிங் அசஸ்மெண்ட்டு. கோடிங் அசஸ்மெண்ட்ல உங்களுக்கு ஜாவா, டாட் நெட், பைத்தான், சி++ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க.
டேட்டாபேஸ் எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜியில் HTML CSSலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கடைசியாக பண்ணுற அசஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட். உங்களோட ஒக்காபுலரி, ப்ரொனன்சியேஷன், ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. நீங்கள் எழுத மச்சம் உங்களோட ரிட்டன் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியும் செக் பண்ணுறாங்க. ப்ராப்பராக கிராமர் இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் பற்றி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, எலிஜிபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா, நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட் இருந்தாலும் சரி, பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்எஸ்சி, எம்சிஏ எது முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு பேக்லாக்கும் அரியரில் இருக்கக்கூடாது. ப்ராசஸ் எப்படி வந்து இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா 4 லெவல் ஆஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட்டில் காக்னிட்டிவ் அண்ட் பிஹேவியல் அசஸ்மெண்ட்டு, ரெண்டாவது அசஸ்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டு, கோடிங் அசஸ்மெண்ட்டு, கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட். இதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ஆஃபரை இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க. ஜாப் லொக்கேஷன் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேன் இண்டியா லெவலில் ஹையர் பண்ணுறாங்க. பெங்களூர், கோயம்புத்தூர், சென்னை, குர்கான், ஹைதராபாத், அகமதாபாத், கொல்கட்டா, புனே, இண்டோர், ஜெய்ப்பூர், மும்பை, புவனேஸ்வர், நாக்பூர். ஸோ இந்த ஜாப்ல எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் டு அப்ளை இன்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா December 12, 2025.